இன்றைக்கு நரநாராயணன் சண்டை. நரநாராயணன் சண்டை. ஆமா, எல்லாம் மக்கள் டிவில நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா பகவானுடைய அவதாரத்துல ஒரு முக்கியமான அவதாரம் நரநாராயணன் சண்டை. தும்சிகாசூரன் வதம். ஆமாங்க. நரநாராயணன் சண்டை என்ற நாடகத்தில் நான் தற்பார் விஷயமா வந்தனே. நான் யாரு? என் பெயர் என்ன? எங்கிருந்து வந்திருக்கிற தலைவரை நீங்க யாருன்னு சொன்னா தெரியும். மீனுக்கு கல்யாணம் கடலில் நடக்குது ஐயா திருமணம். எங்கள் அசர கோடியாளுக்கெல்லாம் குமாரம். கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். ஊர்வலத்தில் ஆடி வரும் நன்கு தானே நாட்டியம். மேல கால விலகி வரும் கையில் நீங்க மாட்டியம். இங்க திருமணத்தை நடத்துகின்ற திருக்கவாலு அண்ணங்கோ. இந்த திருமணத்தை நடத்துகின்ற திருக்கவாலு அண்ணங்கோ. இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனுஷன் யாருங்கோ? எங்கள் மகாராஜா, எங்கள் ஆரூர் பட்டி ராஜமாணிக்கம் அரசே. ஹரம் அறம் புகழ் புகழ் கீர்த்தி. கீர்த்தி என் தங்கச்சி விட்டு பிள்ளை கேசர் காலேஜில் படிக்குது. கீர்த்தியா அதல சொர்க்க மத்தியமாதாளே. சோத்துல ரசத்துல பருப்புல கறி குழம்புல அடியாத புள்ள படியாது. அந்த விதத்துல சொர்க்க மத்தியமா பாதாள. இப்ப எப்படி வருது? இப்ப சாட்டு எடுத்தா வருது. நான் சொல்லுமா? உங்க பாட்டி சொல்லணும். பாட்டி சாஞ்சி போச்சு. துப்புட்டி அது அப்படியே கம்மனு கம்மன். பூலோகம் புறலோகம் தனலோக தபலோகம் தனலோக தபலோகம் தனலோக தபலோகம் தனலோக தபலோகம். 14 கோடிகள் வாழ்கின்ற 14 கோடிகள் வாழ்கின்ற 16 கோடிகள் வசிக்கின்ற 16 கோடிகள் வசிக்கின்ற அமரரை சித்தரும் கிண்ணறு கருடரும் கிண்ணரும் கருடரும் அந்தரவாசிகள் அந்தரவாசிகள் ஆகாயவாசிகள் ஆகாயவாசிகள் பலமா சொல்லு. ஆகாயவாசிகள் போகபூமிகள் போகபூமிகள் விஞ்சயர் விஞ்சயர் வீதையர் வீதையர் சீக்கையர் சீக்கையர். சுருக்க மத்திய பாதாள சகல தேவர்களும் போட்டுபடியாகிய தேவர்களும் போட்டுபடியாகிய என் பெயரோ வானிலா நட்சத்திரம் நந்தா நாலொரு வண்ணமும் பொழுதொரு வேணியும் பாடா மகனே பல்லிங்கால இளவரசா கற்கண்டி தேனே மகனே வாடா என் செல்வ மகனே. என்ன பெற்றாங்களே எங்க அப்பா எங்க அம்மா உங்க அம்மா உங்க அப்பா அம்மா யாரு? அம்மா அப்படிங்கிற உங்க அம்மா யாருங்க? அம்மா யாரு அப்படின்னு கேட்கணும். உங்க அப்பா யாரு? அம்மா உங்க அம்மா ஓயா. உங்க தாய் அவராசி பேர் வட்டவன்.
பொழப்பு. எங்க அம்மா தானே? உங்க அம்மா அங்க இல்ல. அட இரு பாத்துட்டு வரேன். அம்மா இங்கம்மா உன் பையன் வந்திருக்கிறான் பாத்தியா? வந்து முத்தம் கொடுவா. பல்லுகிட்ட வர பல்ல கூட உங்க அம்மா எங்க இருக்குதியா? பொண்ண மாதிரியே இருக்குது உங்க அம்மா. ஏடா சொல்ற? சத்தியமா தான். தலையெல்லாம் பண்ண பூவு, கெராப்பு சூப்பர். ஆனா உங்க அம்மா உன்னை விட கொஞ்சம் வெள்ளையா இருக்குது. வாடா எங்க உங்க அம்மா சிவப்பா இருக்குது சாமி. நண்பா, என்ன பெற்ற தாய் அனுசுகா தேவி. ஓ உங்க அம்மாவும் அனுஷ்கா? ஆமா, அனுசியா தேவி. எங்க அம்மாவே மனமுடித்தாரு. உங்க டாடி, எங்க அப்பா, உங்க அப்பா. அக்கா வாய் அடிக்கூடாது. என் மானத்தை வாங்குற நீ போற பக்கமெல்லாம் என் தேர்வு மூலம் என்ன வருது? ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்கி வச்சிருக்கிறேன். எங்க அம்மாவே மனமுடித்தாரு. எங்க அப்பா அத்திரி மகாமணிவர். தந்தை அத்திரி மகாமணிவர். அத்திரி மகாமணிவருக்கும் அனுசியா தேவிக்கும் அத்திரி மகாமணிவருக்கும் அனுசியா தேவிக்கும் நான் மகனாக பிறந்துட்டாலும் நான் எங்க இருக்கிறேன்? என் இருப்பது யாது? கல்யாணம் ஆயிடுச்சா? திருமணம் வானிலோகத்திலே நான் இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஒன்னா? ஐயோ ஒன்னா ரெண்டா? ரெண்டா? மூணா? நாலா? அஞ்சா? ஆறா? பகவானே 10 20? என்னையா சொல்ற? பரவாயில்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்டா அழுவுற? அந்த கருமாந்திர அளவெல்லாம் கல்யாணமே ஆகல சாமி. இப்பதான் எனக்கு இடம் தொலை வராங்க. கொள்ளக்காரன அடக்கமான பொண்ணா பாடுறான்னு சொன்னேன். போனா அவனும் காசு 3500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போனான். பாத்துட்டு வரலான்னு சொன்னா பாத்துட்டு வந்துட்டு என்ன கூட்டிட்டு போனான். நேரா கொண்டு போனா நம்ம சேலம் காக்கா சுடு காட்டுக்கு. பாரு இது நேத்து அடக்கம் பண்ண பொண்ணு, பாரு இது முந்தா நேத்து அடக்கம் பண்ண பொண்ணு. இப்பதான் ஒருத்தங்க அடக்கம் பண்ணிட்டு போறாங்க இந்த பணத்தை அப்படின்னு அடக்கம் பண்ண பொண்ணா காட்டிட்டு இருக்கிறான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சாமி. கல்யாணம் பண்ணிருப்பியே. நான் எத்தனை திருமணத்தை செய்த தெரியுமா? எத்தனை பேரு? 27 மனைவிகளை திருமணம் செய்தேன். சண்டாளா சாமி 27? அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 பெண்களை திருமணம் செய்தேன். 27 பெண்கள். இந்த 27 பெண்கள் எனக்கு பிடித்த மனைவி. மனைவி யாரு? அப்படி கல்யாணம் பண்ணு சொல்றீங்க. 27 மனைவிகளை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான மனைவி யாரு? யாராரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கரிய நெடிய கூந்தலும் மூன்றாவது சத்திரை போல் நெற்றியும் பிஞ்ச செருப்பு தான் அவருடைய நெத்தி. என்னத்துக்கு? என்னுடைய மனைவி. மூன்றாவது சத்திரை போல் நெற்றியும் நெற்றியும் கருவேப்ப
ஆனைமலை போலவள் பிறவங்களும் ஆத்து மணல் போன்றவள் தாழ்வாய்களும் என் சங்கு போன்ற கழுத்து அப்புறம் மன்னதன் கடை போலவள் கும்பஸ்தனங்கள் தலவாழ இலை போறவள் அடி வயிறு கொஞ்சம் இறக்கம் ஒரு 2 இன்ச்சு கீழே இருக்கு வந்துட்டேன் பக்கமா தண்ணிலே சுலகத்துல சுழல் பூச்சி போலவள் தொப்பலும் 1 இன்ச்சு கீழே இருக்கு சொல்லு அவள் இடையழகும் வந்துட்ட பக்கமா அவள் தொடை அழகும் டக்குன்னு கீழே வந்துட்டேன் ஒரு இடத்த விட்டுட்டேன் எல்லா இடத்தையும் சொல்றேன் எல்லா இடத்தையும் சொன்னா நான் அந்த இடத்த மட்டும் எடுத்து விட்டுட்டேன் அதுதான் முக்கியமான இடம் என்ன இடம் ஆதிசியாசனி போல அவளுடைய பார்வை துடுக்கான பேச்சு ரேவதியோ என்னுடைய பிடித்த மனைவி. மனைவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மனைவி ரேவதி. ஆமா சரிங்க நண்பா. இப்படி மனைவிமார்களை திருமணம் என் மனதிலே ஒரு ஆசைகளா ஏசாமி வவுத்து வழியா எப்படி கை அடிச்சிட்டு இருக்கிற மாத்த வாங்கிட்டு வந்துட்டுமா ஆனந்த சந்தோஷமடா. ஆமா இன்றைக்கு என் மனைவிகளை அழைத்து இந்த வாணி லோகத்துல நானா நீங்க என் மனைவி மடிமால படுக்க அவ மடிமால நான் படுக்க படுக்க இப்படியே படுத்து இருந்தா எப்படிடா இருக்கும்? இப்படியே படுத்து இருந்தா எப்ப சாமி வேலை விடுறது? அங்க போலாம் கூட்டிட்டு வரேன், உடனே கூட்டிட்டு வர சாமி. நண்பா இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கிறது. என்ன சாமி புண்ணை நகரம் வேலையா? வேலை இருக்குன்னு தெரியல, போன் பண்ணி சொல்லிட்டு நீங்க ஆலப்படத்தை கூத்து வரலாம், வீட்டுல இருக்கலாம்ல, இங்க எது சொன்னீங்க? அடுத்து என் மனைவி அஸ்வினி ரேவதி அனைவர்களும் அந்தமரம் இருக்கிறார். கால தாமதமின்றி சீக்கிரம் அழைத்துவா. உடனே ஓடிட்டு வரேன். தந்திரப்பட்டவர் மனைவிமார்களை அழைக்க அவருடைய மனைவியாகப்பட்ட ரேவதி அஸ்வினி அனைவற்று பேர் வரும் விதம் காண்க.